இன்றைக்கி சைனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோல்டு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சவுதாய் பூக் அப்படின்றக்கூடிய கோல்டு ஷாப்புக்குங்க. இங்கே சைனாவில் இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் என்ன, எந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க, நம்ம எதுவும் வாங்கினோமா என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆரம் நெக்லஸ்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. இங்கே இந்த கடையிலேயே இந்த 2 மட்டும்தாங்க நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. இந்த வெளியில் வந்து வளையல் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஒரு வளையல் தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த வளையல் பூ டிசைன் போட்டு நல்லா இருந்துச்சு. அதனுடைய வெயிட்டு என்ன, எவ்வளோ ரேட்டு அப்படின்றதுமே வெளியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே போகலாம். கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குன்னா, பிரேஸ்லெட் வச்சுருப்பாங்க. செயின்லாம் பாருங்கள், ரொம்ப மெல்லிஸாக தாங்க இங்கே செயின் கலெக்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸுமே போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து வளையல் வாங்கியிருந்தோம். அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். மோதிரமும் எல்லாமே வச்சுருக்காங்க. கொஞ்சம் லைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் கொஞ்சம் லைட்டு நல்லா பிரைட்டாக வச்சுருந்தாங்களா, வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கலெக்ஷன் எனக்கு சரியாகவே தெரியல. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். வீடியோலேயே உங்களுக்கு நான் இடையில சொல்கிறேன் இன்றைக்கி ரேட்டு என்ன அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே கலெக்ஷன் பார்த்துட்டே இருங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்றதுமே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த நெக்லஸ் மாதிரி சின்னதாகவும் இருந்துச்சு டிசைன் பார்க்க. ஆரம் நெக்லஸ்லாம் நம்ம ஊரில் எவ்வளோ வச்சுருப்பாங்க, இங்கே கம்மிங்க. அப்புறம் இதெல்லாம் சும்மா செயின் மாதிரி வச்சுருக்காங்க. இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. இயரிங்ஸ் நம்ம ஊரில் வந்து சொர போடுற டைப் இருக்கும், இங்கே அப்படி கிடையாது, பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க எல்லாமே. நம்ம இதெல்லாம் செயினுக்கு வாங்கி மாட்டிக்கிற மாதிரி டாலர் மாதிரிங்க. இந்த தோடு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. தோடு கலெக்ஷனுமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே. நான் ஆல்ரெடி ஒரு கடையில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து கவர்மெண்ட், சைனாவில் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஷாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைவேட் மாதிரி. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அதே போல் தான் வந்து இவங்க இது பண்ணியிருப்பாங்க. பட் அதோட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய கோல்டு கலெக்ஷனுடைய அதனோட டிசைன் பொறுத்தும் ஒரு சில டைம் வந்து மேக்கிங் சார்ஜு, இந்த லேபர் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் இந்த மாதிரி இருக்கும் ரேட்டு. இதில் வந்து டைமண்ட் நிறையா வச்சுருக்காங்க. டைமண்ட் கலெக்ஷன், கோல்டு கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப லக்ஸரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அப்படி இருக்கும்ப்பா இங்கே. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஹைங்க. பாருங்கள், இது வந்து ஒரு மாலுக்குள்ளே அந்த கடை இருந்துச்சு. அங்கே வந்துட்டு தான் சரி அவங்கள்ட்ட கேட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டுங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதில் எல்லாம் உங்களுக்கு பார்த்து வீடியோ எடுத்திருக்கோம். இது ஒன்றும் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஒரு 2, 3 வச்சுருந்தாங்க இந்த கடையில், பரவாயில்ல. அது இங்கே டிசைன் பாருங்களேன், நல்லா அப்படியே முறுக்கல் வாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுவாங்க உங்களுக்கு ரேட்டு. அதுலேயே இன்னும் 2 டிசைன் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க பாருங்கள். இது வளையல் டைப்லாம். வளையல் டைப்புமே பார்த்திங்கன்னா 1 மட்டும் தான் இருக்குது. 2 செட்டு மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை. 1 வேணால் வாங்கிக்கிற மாதிரி. பிரேஸ்லெட் டைப்பு வளையல்லையே ப்ளெயினாக இருந்துச்சு. ஒரு சில இது மட்டும் டிசைனாக இருந்துச்சு. டைமண்ட்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, நார்மல் கோல்டு ப்ரைஸோட டைமண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குங்க, ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இதில் போகிறவங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதுலேயே ஒரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் தாலி எப்படி போடுவோம் அதே போலயே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மாதிரியே இங்கே இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். இது கீழே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இதில் அப்படியே காயினாக வச்சு சைடில் வச்சுருந்தாங்க இவங்களுடைய ஸ்டைலில். இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 1272 ஆர்எம்பி சைனா ப்ரைஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 17,000 சொச்சம் வருதுங்க. இந்தியாவில் இன்றைக்கி ரேட்டு என்ன, ஒரு கிராமுடைய ரேட்டு என்ன அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு. இது எல்லாமே பிரேஸ்லெட் டைப்பில் நல்லா மொத்தமாக இருந்துச்சுங்க. ஜென்ஸுக்கெலாம் நல்லா போடுற மாதிரி இருக்குது டிசைன் பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நைஸு அந்த மாதிரி டாலரில் எழுதிருந்துச்சு. அதையும் பார்த்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஷாப்பில் காமிச்சேன், அந்த மாதிரி கலெக்ஷன்லேயே இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. நான் இதெல்லாம் பிரேஸ்லெட்டில் டைப் தான். பிரேஸ்லெட் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் ருத்ராட்ச கட்டை போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைப்லையுமே இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே. பட் பாசி டைப்பில் வச்சுருக்காங்க.
இதில் வந்து இந்த மாதிரி கயிறு இருக்குங்க. நம்ம அதில் இருக்க அந்த நகை வாங்கிட்டு இந்த மாதிரி கோர்த்து கொடுக்க சொன்னால் கயிறில் கோர்த்து கொடுத்துட்றாங்க. அது கையில் வந்து கயிறு மாதிரியும் கட்டிக்கிற மாதிரி. அதுக்குன்னு நிறையா தனியாக கயிறுமே வந்து கலர் கலராக வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ரெட் கலரில் வச்சுருந்தாங்க பாருங்களேன். அதுலேயே ப்ளூ கலர் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் வேறு கலரில் வந்து தான் நிறைய அங்கே கயிறு வச்சுருக்காங்க பாருங்கள். அது எது வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதோடு அந்த கோல்டை கட்டி கொடுக்குறாங்க, கட்டிக்கிற மாதிரி. அப்புறம் என் பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. இது எல்லாமே டைமண்டுமே அதனுடைய சைஸு, கலரு, டிசைன் பொறுத்து ரேட்டுமே வேறுபடுது. பட்டர்ஃப்ளைஸ் டிசைனில் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எல்லாமே முத்து ஓரளவுக்கு சைனாவில் ரேட் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுலேயுமே நான் பண்ணியிருந்தாங்க. ரேட்டு வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற போல தான் இங்கே சைனாலையுமே இருக்குதுங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந்த கடையில் பார்த்திங்கன்னா. ஏன்னா இதில் மேக்கிங் சார்ஜ், டிசைன் இதெல்லாம் பொறுத்து எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கூட வந்துடும். இந்த வளையல் பாருங்களேன், வெளியில் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சைனா கோல்டு ஷாப்பில் போயிட்டு அங்கே நாங்கள் வாங்கின பேங்கிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தேன், அதை போய் பாருங்கள். பட் இந்த கடையில் இன்றைக்கி நான் எதுவும் வாங்கலை. இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலுக்கு போயிருந்தோம், போயிட்டு அப்படியே கடையில் இன்றைக்கி ரேட்டு என்ன கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன்.